ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையாகிய திரு மறை குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மிகவும் கெட்டது அல்லாஹுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் போது நபி தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததை போல என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்திலும் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக இந்த விசேட பயான் நிகழ்ச்சிக்குள், இந்த தலைப்பிற்குள் நுழைகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஒன்று கூடல் இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இறுதி மூச்சு வரை ஈமானுடன் என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி மூச்சு வரை ஈமானுடன். இப்படியான ஒரு காலப்பகுதியில் ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான தலைப்பு ஏன், எதற்கு என்று நீங்கள் வினவுகிறீர்களானால், ஒரு முஸ்லிமை, ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய பிரதானமான அம்சம்தான் ஈமான், இறை விசுவாசம், இறை நம்பிக்கை. எனவே அந்த இறை விசுவாசத்தை புதுப்பிக்கும் வண்ணமாக எதிர்நோக்க இருக்கின்ற இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அடைகிற போது எமது ஈமான் புத்துணர்வு பெற்றவராக இருப்பதற்காக இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய முடிவில் நிச்சயமாக நமது ஈமான் புத்துயிர் பெற்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான அழகான பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய திருமறை குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹுவை நம்பக்கூடிய விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, எப்படி அல்லாஹு தஆலாவை பயப்பட முடியுமோ, எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உண்மையான முறையில, அதற்கு உரிய முறையில அல்லாஹு தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதனை தொடர்ந்து எங்களுடைய கையில உள்ள ஒரு விஷயம் அல்ல, எங்களுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். வலா தமூதுன்ன, மேலும் நீங்கள் மௌத்தாகி விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம், இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கின்ற,
அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு அடிபணிந்து நடக்கின்ற முஸ்லிம்களே அல்லாது மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களையும் முஸ்லிமான பெண்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை நல்ல கவனத்தில் எடுங்க. இந்த வசனம் ஒவ்வொரு உரைகளின் பொழுதும் அதனுடைய ஆரம்பத்தின் போது ஓதப்பட்டு வருகிற ஒரு வசனம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் உரைகளின் பொழுது அதனுடைய ஆரம்பத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய தூதர் இதனை ஓதி காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு உரையின் பொழுதும் ஓதுகிறார்கள். நமக்கு இது மனனமாக இருக்கிறது, அப்படித்தானே? நமக்கு இது மனனமாக இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? முஸ்லிம் இல்லாம நீங்க மரணிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா நம்ம யோசிக்கல பாருங்க. அட, மரணம் யார கையில இருக்குது? மரணிக்க செய்பவனும் அவனே, உயிர்ப்பிக்க செய்பவனும் அவனே. இந்த நம்பிக்கை தான் நமது நம்பிக்கை. ஈமானிய நம்பிக்கை என்ன? சரியான இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கின்றான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான் என்கிற நம்பிக்கை தான் எமது அகீதா, எமது ஈமான். இப்ப விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான் வலா தமூதுன்ன, நீ மரணிக்காதே என்கிறான். நம்ம கையில உள்ள விஷயமா மரணம் என்கிறது? நம்மளா மரணிக்கிறது? அவ என்னன்னு கேட்டா அது ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்துகிறான். அந்த பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது. எதனை வைத்துக்கொண்டு? ஈமான் இல்லாம, இஸ்லாம் இல்லாம, உண்மையான முஸ்லிம் இல்லாமல் நீ மர்மை என்கிற அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சிராத. நுழைஞ்சின்னு சொன்னால் உனக்கு படுபயங்கரமான தண்டனைகளை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கிற செய்திதான் சூரா ஆல இம்ரானின் 102ஆம் வசனம் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. எனவே அப்ப நாங்க முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு விதியை அல்லாஹ் தஆலா போடுகிறான். முஸ்லிம் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, தூதருடைய வழிகாட்டலுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு, முற்றிலும் அடிபணிந்து அதனை போல் வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் முஸ்லிம்கள். இப்படித்தான் நீ வாழ்ந்துவிட்டு உனது இறுதி மூச்சை விட்டுவிட்டு வர வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில நமக்கு கட்டளையிடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஈமான் என்பது என்ன என்பதை நம்ம விளங்கணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஒரு நாள் நீண்ட நெடியதொரு செய்தி, அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கும் வண்ணமாக சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், மனித தோற்றத்தில் வருகிறார்கள். ஒரு சில கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அடுக்கடுக்காக கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பெரும்பாலும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மட்டும்தான் என்னை விட நீங்கள் அறிந்தவர் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது ஒரு பெரிய செய்தி. இதுல மல் ஈமான், விசுவாசம் என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஈமான் என்றால் என்ன தெரியுமா? ஈமான் என்பது அன் துமின பில்லாஹ், அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹுவை நீ முழுமையாக நம்ப வேண்டும், இது ஈமான். அதே மாதிரி வமலாயிக்கத்திஹி, அவனுடைய வானவர்களை நீ நம்ப வேண்டும். வகுதுபிஹி, அவனால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நீ நம்ப வேண்டும். வருசுலிஹி, அவனால் அந்த வேதத்தை விளக்கி மக்களுக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் அனைவரையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீ நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆகிர், இந்த உலக வாழ்விற்கு பின்னால், உனது மரணத்திற்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்வு உண்டு என்று நீ நம்ப வேண்டும். வல் கதிர் கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதெல்லாம் நம்ம குர்ஆன் மதரசாவில் ஓதும் போது நம்மட உஸ்தாது நமக்கு அடிச்சு படித்து தந்த வரலாறுகள் இன்றும் ஆள் மனதில் ஆழமாய் பதிந்திருக்கிறது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். யோசிச்சு பாருங்க,
இதெல்லாம் நம்ம குர்ஆன் மசாலாவுக்குள்ள எத்தனை பேர் இதுக்கு அடி வாங்கி இருப்போம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இது ஒவ்வொன்றுக்கும் பாடம் இல்லாத பொழுது அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். நமது உஸ்தாத்மார்கள் அதை கண்டிப்போடு நமக்கு இந்த இஸ்லாமிய அகீதாவை, ஈமானிய இந்த விடயங்களை நமக்கு படித்து தந்த வரலாறுகளை எண்ணி பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இது ஒரு பகுதி. அப்ப இது என்ன சொல்லுது? ஈமானுடைய இறுதி மூச்சு வரை, ஈமானுடைங்கிறது தலைப்பு, இறுதி மூச்சு வரை ஈமானுடன் என்பது தலைப்பு. ஈமான் என்றா என்ன என்று விளங்கினா இறுதி மூச்சு வரை கொண்டு போகலாம். என்னண்டே தெரியாம நம்ம எப்படி ஈமானோட வாழ்றன்னு முடிவெடுக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இங்க ஒரு 5 பேர் இதான் ஈமான் என்று முடிவெடுப்பீங்க. இங்கிட்ட ஒரு 10 பேர் இதான் ஈமான இருக்குமென்று நீங்க கொஞ்சம் முடிவெடுப்பீங்க. இங்கிட்ட ஒரு 35 பேர் என்ன செய்வீங்க, இப்படி முடிவெடுப்பீர்கள். இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு ஐடியாவுல அவர்களுக்கு ஏற்றவாறு உள்ளங்களில் ஒரு செய்தி சொல்லுமே, அதெல்லாம் ஈமான் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் என்று எதை நபியை வைத்து சொன்னானோ அதுதான் ஈமானே ஒழிய என்னுடைய உள்ளத்திலோ உங்களுடைய உள்ளங்களிலோ உணர்வு ரீதியாக வருகிறது ஈமான் கிடையாது. அங்க படிக்கணும். இந்த ஈமான் தான் இஸ்லாமிய அகீதா, கொள்கை, கோட்பாடு. பெண்களே, நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கவனங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இங்கு உங்களுடைய செவிப்புலன்களை கொடுங்கள். ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை இங்கு செலுத்துங்கள். மிக அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பேச போகிறேன். மிக பிரதானமான ஒரு செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்ன தெரியுமா? யாரெல்லாம் சரியான கொள்கை இல்லாமல், சரியான அகீதா படிக்காமல், அதனை படித்து நம்பி செயல்படுத்தாமல் மரணிக்கிறார்களோ அவர்கள் 1008 ஹஜ் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்த மாட்டான். நல்லா விளங்கிக்கோங்க. எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு கேரகளை பண்ண மாட்டான், கணக்கெடுக்க மாட்டான். எத்தனை தொழுகைகளை நீங்கள் இரவு முழுக்க 1000 இரவுகளை விழித்திருந்து கழித்திருந்தாலும் ஈமான் இல்லைன்னு வைங்க, சரியான அகீதாவை நானும் நீங்களும் படிக்கலன்னு வைங்க, ஒருபோதும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்மளோட வணக்க வழிபாடுகள் எல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். இப்ப ஒரு பிரச்சனை வரும். ஆகா, அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச பிரச்சனை என்ன? ஏன் படிக்கல? அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை தருவான். வாய்ப்புகள் வழங்கப்படுகிற பொழுது அதை துரிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வாய்ப்புகளை தருவான். குர்ஆன், சுன்னா, பள்ளி வாயில்களை உங்களுடைய ஊர்களில் ஏற்படுத்தியதே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நீ இஸ்லாமிய அடிப்படை கல்வியை படித்துக் கொள் மனிதா என்பதுதான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. எங்களுடைய நிரந்தர வாழ்வை தீர்மானிக்கின்ற ஒரு பயணம். இது சாதாரண பயணம் கிடையாது. இது ஈமானிய பயணம். ஈமானிய பயணம் எங்களுடைய நிரந்தர வாழ்வினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு பயணத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை உங்களுடைய ஆள் உள்ளத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன பதில் தெரியுமா? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டீங்க? அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டீங்க என்றா, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், இவ்வளவுதான். இதுக்கு அங்கிட்டு நமக்கு பெரும்பாலும் தெரியாது. பெரும்பாலும் நமக்கு அல்லாஹ் பத்தி தெரியலையே. அது ஒரு மஅரிஃபத்துல்லாஹ் என்கிறது மிக பெரும் ஒரு கடல் போன்ற ஒரு பாடமுங்க. அல்லாஹ்வை அறிவது என்பது தனி ஒரு பாடம். எமது எஜமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த எஜமானினுடைய அடிமைகள் நாம் அனைவரும். அடிமை தனது எஜமானனை பற்றி முழுமையாக விளங்கிக் கொள்வதுதான் மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிதல் என்கிற தனி பெரும் பாடம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் எப்பொழுது கோபப்படும்? அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் எங்கிருக்கிறான், அவனுக்கு இணை துணை இல்லை என்கிற செய்தி, அவனுக்கு எது இருக்கக்கூடாது, எது கட்டாயம் இருக்க வேண்டும், எப்பொழுது கோபப்படுவான், எப்பொழுது ஆத்திரப்படுவான், எப்பொழுது சந்தோஷப்படுவான் என்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம அறிகிறோமே. இது மாரிஃபத்துல்லாஹ். இந்த ஆட்சி அதிகாரங்கள் விஷயங்கள்ல, ஏனைய விவகாரங்கள்ல எல்லாம் அது ஒரு தனி ஒரு அகீதா பாடம்ங்க. இதை படிக்கணும். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அருள் செய்த நல்லுள்ளங்கள் கொண்டவர்களை தவிர
பள்ளி வாசல்ல ஒரு ஆலிமை கொண்டு வந்து இமாமாக நியமிச்சு வச்சிருப்பீங்க, பாடம் நடத்துவாரு. இன்று புதன்கிழமை, இப்படி சும்மா உதாரணமா, புதன்கிழமை திங்கக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் அகீதா பாடம் இதற்கு பிறகு ஒவ்வொரு திங்கள் தோறும் நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படும். ஆலிம் இமாம் எழுந்து நின்று பாடம் நடத்துவார். ஆனா முதல் கிளாஸ்லயே என்ன செஞ்சிருவோம், முதல் கிளாஸ்ல ஒரு 15 பேர் இருப்போம், 2வது வகுப்புல 10 பேர், 3வதுல 7, 4வது வகுப்புல ஆக்கள் காண 2 பேர், முஅத்தினும் இமாமும் மட்டும். அப்ப எங்களுக்கு தேவையில்லையா அகீதா? தேவையில்லையா? அல்லாஹ் பத்தி நாம் படிக்க கூடாதா? யார் யாரையோ பற்றி நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம். எவனெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய பேர்த்டே எனக்கு தெரியுது, ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய பேர்த்டே எனக்கு தெரியுது. அவர் எவ்வளவு உயரத்துக்கு 6 ஓட்டங்களை 6 அடிச்சாருங்கிறது எனக்கு விளங்குது. ஒரு நடிகனுடைய இறுதிப்படம் என்னவென்று தெரியுது. ஒரு நடிகன் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வந்தா அந்த கட்சியினுடைய பேர் உட்பட நம்மவர்களுக்கு புரிகிறது, தெரிகிறது, அது விளங்குகிறது என்றால் உனது மார்க்கத்தை பற்றி, உனது ரப்பை பற்றி, உனது எஜமானை பற்றி, உனக்கு யார் மூச்சு காத்தை கொடுத்து, உனக்கு யார் எந்த குறையும் இல்லாமல் அழகான கண் பார்வைகளையும் அழகிய செவிப்புலங்களையும் அழகான உடல் அமைப்புகளையும் தந்து இந்த பூமியில் வாழ வைத்து மறுமையில் யார் உனக்கு வெற்றியை எழுத போகிறானோ அவனை பற்றி உனக்கு தெரியலன்னு சொன்னா என்ன வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க பாப்போம், என்ன வாழ்க்கை இது? யாரை பத்தி படிக்கிறோமோ அவனை பத்தி நமக்கு தெரியல. 0. 10 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு தான் விட தெரியும். மீதமுள்ள 9 கேள்விக்கு பலருக்கு விடைகள் தெரியாது. நான் கேட்கிறேன், அப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய பேர்த்டேயும் அவருடைய சாதனைகளையும் அவருக்கு பிடித்தமான கலரையும் அவர் யார திருமணம் செஞ்சிருக்கிறார் விளங்கி வைக்கிறதால அல்லாஹ் தஆலா மறுமையில எழுப்பாட்டி விசாரணை செஞ்சு உனக்கு இந்த கிரிக்கெட் பிளேயரை பத்தி நல்லா தெரியும், போ நீ சொர்க்கவாதின்னு சொல்லி அனுப்பிடுவானா? அல்லாஹ் அப்படி அனுப்புவானா? அல்லது ஒரு சினிமா நடிகனை பற்றி நீங்கள் விளங்கி வைத்ததனால், அவன் எத்தனை சினிமா படங்களை நடித்திருக்கிறான் என்பதை விளங்கி வைத்ததனால், அவருடைய படத்தினுடைய வசூல்களை நீங்கள் விளங்கி வைப்பதனால் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய சர்டிபிகேட் தருவானா? இழுத்து நரகத்தில் வீசிட மாட்டா? எதனை படிக்க வேண்டுமோ அதனை படிக்க வேண்டும். நாம் சாதாரணமான உம்மத்து கிடையாது, சாதாரணமான ஒரு தலைவர் கிடையாது. எம்முடைய தலைவர் உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோ. அவரை பத்தி படிங்க. நம்முடைய எஜமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பத்தி படிங்க. இந்த மார்க்கத்தை பத்தி விளங்குங்க. அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள். அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நீ நம்புவது ஈமான். அவனுடைய வானவர்களை நம்புவது, அவர்கள் ஏன் எதற்கு படைக்கப்பட்டார்கள், எதனால் படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய எண்ணிக்கைகள் சம்பந்தமாக வருகிற செய்திகள், இது அனைத்தையும் நாங்க முழுமையாக நம்பணும். வானவர்களை பத்தி வானவர்கள் இருக்கிறார்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும், அதுக்கு அப்பால நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டால் வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போல என்று கேட்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். விளங்கிட்டுதானே? இது ஒரு விஷயம். அப்ப இந்த அளவுக்கு நமக்கு ஈமானுடைய அம்சங்கள் தெரியாம இருக்குது. அல்லாஹு தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்ல 30வது வசனத்துல சொல்லி காட்டுறான். எடுத்து படிங்க. இன்னல்லதீன காலு, யார் யாரெல்லாம் ரப்புனல்லாஹு, அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, இங்க அடுத்தடுத்த செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதில் நிலைத்து நின்றார்களோ, ஈமானில் உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ் தான் ரப்பு, வேற எவனுக்கும் நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம், வேற யாருக்கும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம், ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு, தலை வணங்குதல், தலைகுனி எல்லாமே என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் என்று இஸ்தகாமு, யார் யாரெல்லாம் உறுதி கொண்டு நின்றார்களோ அவர்கள் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரணிக்கிற நேரம். அல்லாஹ் வழங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படியான செய்திகளை கொண்டு வருகிறான் என்று பாருங்கள்.
ஈமானுடன் இறுதி வரை நிற்கணும் என்கிற செய்திக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சூரா ஃபுஸ்ஸிலத்தின் 30வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க மரணிக்கிற நேரத்தில் அலைஹி தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள், நிறைய வானவர்கள், படை வட்டாளங்கள் நிறைய பேர் என்ன செய்வார்கள், அவர் மரணிக்க இருக்கிற அந்த மனிதனிடத்தில் வருவார்கள். அவர் மரணிக்க போகிறார். சும்மா யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு மலக்குல் மவுத் அலைஹிஸ்ஸலாம் வந்து உன்னை உசுர கொடு என்று சொன்ன என்னுடைய உங்களுடைய நிலைகள் என்னவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த வினாடி மரணம், அடுத்த வினாடி மலக்குல் மவுத் வந்து விடுகிறார். உன்னிடத்தில் கேட்கிறார், யா அப்துல்லா உன்னை உசுர தாண்டு கேட்கிறார். கொடுக்க தயாரா? ரெடியா? என்ன நிலைமை வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப யார் யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவை முழுமையாக படித்து அறிந்து அதை நம்பி அதில் உறுதி பூண்டு நின்றார்களோ அவர்கள் மரணிக்கிற நேரம் வானவர்கள் வருவார்கள். சாதாரணம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கிற நேரம் வானவர்கள் வருவார்கள். வெள்ள வெள்ள வெள்ளேரென்று பார்ப்பதற்கும் அழகான தோற்றமுடையவர்களாக வருவார்கள். அவர்களுடைய முகங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த வானவர்களுடைய முகங்களோ சூரியனில் ஏற்பட்ட பிரகாசம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஜொலிக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கடுமையான ஒரு ஒளிமயமான முகங்களை கொண்ட வானவர்கள் ஒரு நல்லடியான் மரணிக்கிற நேரம் வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, அல்லாஹ் தகாஃபு, அவர்கள்ட்ட வந்து சொல்வார்களாம். இவர் என்ன செய்வாங்க, கட்டில்ல படுக்க வைத்திருப்பார்கள். இறுதி ஓர் 2 நிமிடங்கள், இறுதி ஓர் 2 நிமிடங்கள், அதோடு இந்த உலக வாழ்வுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. கட்டில நோய்வாய்ப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். வானவர்கள் வருகிறார்கள். வானவர்கள் வந்து என்ன கேட்க போறாங்க, சொல்ல போறாங்க, இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தால், அல்லாஹ் தகாஃபு, என்ன பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? உலகத்தை விட்டு போறோம், போகிற இடம் என்னவாகும் என்று தெரியுமா? தெரியலையே. கபரு குழிக்குள்ள கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். என்னுடைய அன்பு மனைவி வரமாட்டா, என்னுடைய பாசம் மிகுந்த பிள்ளைகள் வரமாட்டார்கள், என்னுடைய எதுக்கெடுத்தாலும் ஒரு போன் காலில் என்னிடத்தில் சூழ வருகிற எனது நண்பர்கள் எவனாவது வருவானா? உசிறு நண்பன் என்போம், அப்படித்தானே சொல்றது, உசிறு நண்பன் சொல்லுவாங்க. இப்ப இந்த கிராமங்களை பொக்கேண்டுவாங்க. நான் கேட்கிறேன், உங்களோட பொக்காட்ட போய் கேளுங்க. நான் மௌத்தா போனா என்னுடைய உயிர் நண்பன் மரணித்து விட்டார், எனது உயிர் நண்பி மரணித்து விட்டார், நான் கபூர்ல ஒரு நாள் அவரோட தங்கிட்டு வரணும், ஒருத்தம் வருவானான்னு கேளுங்க. முடியாது, வர முடியாது, வர மாட்டார்கள். அன்பு மனைவி வரமாட்டார், ஆசை பிள்ளைகள் வரமாட்டார்கள், பெண்களே உங்களுடைய கணவன் வரமாட்டார். எனவே இப்படியான ஒரு நிலைமை, இதெல்லாம் நினைச்சு விழி பிதுங்கி போய் ஈரக்குழி, ஈரக்கொலை, தொண்டை குழியை அடைத்து பதைக்க அந்த மரணத்தில் இருக்கிற பொழுதுதான் இந்த வானவர்கள் வருவார்கள். வானவர்கள் வந்து அவர் நல்லவராய் இருந்தா எப்படியான நன்மாராயம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனது மரணத்தை இப்படி ஒரு மரணமாக மாற்ற மாட்டாயா யா அல்லாஹ். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீங்கப்பா, பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். எப்படியா? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உண்டு என்று அவர்கள் இவர்களுக்கு நன்மாராயம் கூறுவார்கள். பாரவானவர்கள் சும்மா வர மாட்டாங்க. எப்படி? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் அங்கு காத்து கிடக்குதப்பா, காத்து இருக்குது, காத்து கொண்டிருக்கின்றது, பயப்படாதீர்கள். இங்கிருந்து போறேன்னு பயப்படுறீங்களா? உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நல்ல ஒரு ஒதுங்குமிடம் அங்கு உண்டு, கவலைப்பட வேண்டாம். அங்கு உங்களுக்கு இதைவிட மேன்மை மிகுந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற நல்லதொரு மெசேஜோடு தான் ஒரு நல்லடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மதின் வரக்கூடிய அடுத்த பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொடர்ந்து கவனியுங்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுகின்ற வானவர்கள் அந்த நேரத்தில் வருவார்கள். மலக்குல் மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள்.
வந்து சொல்வார்கள், ஓ அருள் பெற்ற ஆத்மாவே, அருள் பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய கருணையின் அருளின் பக்கமும் நீ வெளியேறு என்று சொல்வார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நல்லடியானுடைய உயிர் எப்படி பிரியும் தெரியுமா? அந்த நல்லடியான உயிர் எப்படி பிரியும் தெரியுமா? ஒரு கூஜாவில் ஒரு 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 செம்பு இதுல தண்ணி, ஒரு பாத்திரத்துல தண்ணி இருந்து அதை மெல்ல மெல்ல நீங்கள் சரித்து அந்த தண்ணீரை ஊற்றினால் எப்படி அதனுடைய வாய்க்கட்டிலிருந்து அந்த தண்ணீர் மெல்ல மெல்ல ஒழுகுமோ, எந்த சிரமமும் இல்லாமல் வருமோ, அதுபோல் ஒரு நல்லடியானுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டும் கலட்டி எடுக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எடுத்தா அந்த வானவருடைய கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? வகஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவனத்தினுடைய கஃபன் புடவைகளில் ஒரு புடவை அவருடைய கையில் இருக்கும். இங்க சாதாரண கஃபன் புடவை தான். இவருடைய இந்த உயிர் போனதுக்கு பின்னால் உள்ள உடல் கட்டைக்கு கொண்டு வந்து சுத்துவார்கள், 3 சுத்து சுத்துவார்கள் வெள்ளை ஆடையால். அங்கு அவர் நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய ரூஹை, உயிரை கைப்பற்றி கொண்டு போவதற்கு சுவர்க்கத்தின் உள்ள கஃபன் புடவை கொண்டு வந்து விரித்து வைக்கப்படும். அது மட்டுமல்ல, வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய வாசனை திரவியங்கள் அதுல இருக்கும். அவனுடைய உசிரை அதுல வச்சு அந்த வானவர் மேலேறி செல்வார், எடுத்துக்கொண்டு போவாரு. எடுத்துக்கொண்டு போகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பூமியில் உள்ள மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த வாசம் கமகம என வீசிக்கொண்டிருக்கும். இந்த வாசம் வீசுமாம். அங்கங்கே வந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்ய வந்திருந்த வானவர்கள் எல்லாம் கேட்பார்களாம், ஆகா என்ன அருமையான வாசம் இது, என்ன அருமையான வாசம் இது, யாரப்பா மரணித்தது? அப்ப அந்த வானவர்களுக்கெல்லாம் சொல்லப்படுமாம், ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மனிதன் இன்னார் மரணித்து விட்டாராம், இன்னாருடைய மனிதன் இன்னார் மரணித்து விட்டாராம் என்று ராஜ மரியாதையோடு ஒரு நல்லடியானுடைய உயிர் வானவர்கள் படை சூழ சுவர்க்கத்தினுடைய கவன் புடவையின் மேல் வைத்து, சுவர்க்கத்தினுடைய வாசனை திரவியத்தின் மேல் வைத்து வானத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும் என்கிற செய்தியை, கொண்டு வானத்திற்கு அல்லாஹ்விடம் கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது நீண்ட ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னண்டா, நாங்க மரணித்தால் இப்படி மரணிக்கணும். எப்படி? இறுதி வரை ஈமானோடு மரணிக்கிறவனுக்கு தான் இந்த நிலை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, உங்களுடைய அமல்களுக்கு எப்பொழுது பெருமதி வரும் தெரியுமா? நீங்க எந்த நிலையில மரணிக்கிறீங்களோ அந்த நிலையை வைத்துத்தான் அமல்களுடைய பெருமதி வரும். எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? எந்த நேரத்தில் சொன்னார்கள்? ஒரு போர்க்களத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொள்கிறார்கள், நபித்தோழர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கடும் போர்க்களத்தில் மும்முரமாக கடுமையாக என்ன செய்கிறார்? போராடி கொண்டே போகிறார். மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, லயித்து போகின்ற அளவிற்கு அவருடைய போராட்ட களம் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகவாதியை பார்த்துக் கொள்வதென்றால் இந்த வீரனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அஊது பில்லாஹ். யோசிச்சு பாருங்க, எதிர இருக்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான போராட்ட களத்தில் இருக்கிறாருங்க. போராட்டம் என்ற சும்மா சாதாரணம் கிடையாது, உசுரை கொடுக்கணும். எதிரிகளால் என்ன செய்வார்? அவருக்கு வெட்டுண்டு அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு வெளியேறி அவர் மறைக்க வேண்டும் போராட்ட களத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? 2 செய்தி அங்கே இருக்குது. நீங்க நரகவாதியை பார்க்கிறேன்னா இன்னார பார்த்துக்கன்னா அந்த போர்க்களத்தில் அவர் சாக போறாரு, மௌத்தா போறாருங்கிறது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எவ்வளவு பிரகாசமாக போரிடுகிறார், எவ்வளவு ஒரு வீரர், எதிரிகளை எப்படி எதிர்கொள்கிறார். அப்ப என்னது நரகவாதினா என்ன? ஒரு நபித்தோழர் இவரை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறார். என்ன அப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னால் அது வஹி, இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை தவிர வேற ஒன்றையும் பேச மாட்டார்கள், வஹியில் பேசுகிறார்கள் நரகவாதி என்று ஃபாலோ பண்றாங்க. பார்த்தா காயத்தால் வெட்டப்பட்டு கீழே வீழ்ந்து தாங்க முடியாமல் தனது கூறிய ஆயுதத்தால் தானே நெஞ்சின் மீது குத்திக் கொண்டு
தானே தற்கொலை செய்து மரணித்து விடுகிறார். ஷஹீதுடைய அந்தஸ்து எப்போ வரும்? இன்னொருத்தரால் கொல்லப்பட வேண்டும், இவரே இவரை குத்தி கொண்டா அந்த அந்தஸ்து கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய இறுதி முடிவை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. இந்த மனிதர் நரகத்துக்கு என்றார்கள் அல்லாஹ்வுடைய. இந்த மனிதர் நரகத்திற்கு சொந்தமானவர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மோசமான இறுதி முடிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். மோசமான இறுதி முடிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் மரணிக்கிற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியான மாணவர்கள் படைசூழ வந்து மென்மையான முறையில் உயிரை கைப்பற்றுகின்ற அளவிற்கு என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிர்களும் கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்க இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதானுக்கு பிறகு பேசுவோம். أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வானவர்களுடைய மரியாதையோடு எமது பேர் பட்டியல் எடுத்துக்கொண்டு வந்து சொர்க்கத்தின் பேர்கள் பதியப்படுகிற அந்த பட்டோலையில் பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் எமது இறுதி மூச்சு வரை நாம் ஈமானோடு தான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இறுதி மூச்சை ஈமானோடு விட வேண்டும். இல்லை என்றால் எம்முடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும், வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். கடைசி வரை ஈமானோடு இருக்கணும். கடைசி வரை அல்லாஹ்வை நம்பியவனாக எந்த விதமான வளைவு நெளிவும் காட்டாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஸ்தம்பித்து நின்று நீங்கள் உங்களுடைய இன்னுயிரை தொலைக்க வேண்டும் என்கிற ஒரு சமூகத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஸஹீஹுல் புகாரியில் 4086 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டால், ஒரு கைதியாக என்ன செய்கிறார்கள்? பிடிபடுகிறார்கள். மக்கா வாசிகளிடத்தில் ஒரு கைதியாக பிடிபடுகிறார்கள்.
கைதியா பிடிபட்டா இப்ப என்னன்னு கேட்டா, ஏற்கனவே பத்ர் போர்க்களத்தில் மக்காவாசிகள்ல ஒருத்தரை இவர் கொண்டுட்டாரு. போர்க்களத்தில், சும்மா கொள்ள கிடையாது, போர்க்களத்தில் போராடுகிற பொழுது எதிர்த்தரப்பினர் கொல்லப்பட்ட. இது சகஜம் யுத்தத்தில். அவர்களுக்கு இது பிடிக்கல, இவரை பழி வாங்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை கொண்டுட்டாரு, எப்படி சரி இவரை பழி வாங்கணும் என்று முடிவோடு இருந்தார்கள். இவர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படையின் கீழால் போகிற பொழுது கைதியாக பிடிபடுகிறார். மக்காவுக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறார். எந்த குடும்பம் பத்ர் போர்க்களத்தில் இவர் மூலமாக அந்த குடும்ப அங்கத்தவர் கொல்லப்பட்டாரோ அவர்கள் மூலமாக இவர் விலை கொடுத்து பழிக்கு பழி வாங்குவதற்காக வேண்டி வாங்கப்படுகிறார், விலைக்கு வாங்கப்படுகிறார். எங்களுடைய இந்த குடும்பத்தை சேர்ந்தவரை நீ கொண்டாய், உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம். இவரை கைதியா கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஆளோட வீட்டுல தான் வைக்கிறாங்க. வைத்தால் அது புனித மாதம் என்கிறபடியால அவர்கள் கொல்லாமல் அந்த மாதம் முடியும் வரங்காடியும் காத்து கிடக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் கழிகின்றன. ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு நாள் பைத்துட்டு 5 நாள் இருக்குன்னு வைங்க, 5 நாள்ல எனது மரணம், என்ன சும்மா மரணிக்க செய்ய மாட்டார்கள், வெட்டுண்டு மரணிக்க வைக்க போகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்கள் கழிகிற பொழுதும் ஒவ்வொரு வினாடிகள் தொலைகிற பொழுதும் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எம்மை போன்றவர்கள் அல்ல. சரியான முறையில் மரணத்தை நேசித்த கூட்டம் அது. எப்படி இருந்தார்கள்? அவருடைய இறுதி முடிவை கொஞ்சம் பாருங்க. அவரு நாளை அல்லது நாளை மறுதினம் அடுத்த அந்த நாள் முடிய போகிறது, காலக்கெடுவு முடிய போகிறது. அவரை கொல்ல போகிறார்கள் எதிரிகள். கைதியா இருக்கிறவங்க மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இப்ப மரணத்திற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகிறார்கள். எப்படி தயாராக நினைக்கிறீங்க? ஒரு புதிதாக திருமணம் செய்கிற ஒரு மணமகன் தயாராவதை போல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்திற்கு தயாராகிறார்கள். எப்படி யோசிச்சு பாருங்க. மரணத்துக்கு எப்படி தயாராகிறாரு? அவர் அந்த வீட்டு பெண்ணிடத்தில் கேட்கிறார், எனக்கு ஒரு சவர கத்தியை தர முடியுமா? சவர கத்தின்றது இந்த சேவ எடுக்கிற கத்தி, அதை தரையிலமான்னு கேட்கிறார். அவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு? அவருடைய மறை உறுப்புகளில் உள்ள முடிகளை மயிர்களை களைந்து மரணத்திற்கு தயாராகிறார். கையில் எடுத்த பொழுது அந்த பெண்மணி சொல்றா, எனது சின்ன மகன் என்னை அறியாமல் என் கவனம் திசை திரும்பி மெல்ல மெல்ல தவழ்ந்து போய் அவர் கையை விட்டு மெல்ல மெல்ல விளையாடி சின்ன புள்ள பெய்திருச்சு. திடீரென்று இங்கடா கையில உள்ள புள்ளைய காணோம் அப்படின்னு நான் தேடுறேன். போய் பார்த்தா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில அந்த புள்ளை இருக்குது. நாளைக்கு மரண தண்டனை இவருக்கு. அந்த வீட்டு புள்ளை இவருடைய கையில, ஒரு கையில என்ன, மறு கையில என்ன, கூரிய ஆயுதம் இருக்குது. அவ சொல்றா, ஒரு நிமிஷம் நான் ஆடி பைத்துட்டேனுங்கிறா. ஒரு நிமிஷம் ஆடி பைத்துட்டேன்னா அவர் ஏற்கனவே மரணிக்க போகிறார், அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப இவர் கொண்டு போட்டு மரணித்தாலும் அதுல பிரச்சனை இல்லை தானே, பிளாக்மெயில் பண்ணலுமா இல்லாதான். அவர் கேட்கிறார், ஹுபைப் ரலியல்லாஹு என்ன பயப்படுறியா கேட்கிறாரு, கொன்னுருவண்டு பயப்படுறியா? நான் பயப்படுறேன். பயப்படாத, இன்ஷா அல்லாஹ் இந்த குழந்தையை நான் கொல்ல மாட்டேன், இந்த குழந்தையை நான் கொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களோட தூதர் அப்படித்தான், எங்களோட தூதர் அதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். போர்க்களம் புகும் பொழுதும் நிழல் தருகிற மரத்தை வெட்ட வேண்டாம் என்றார்கள். பெண்களுக்கு நீங்கள் எந்த அநீதியும் செய்யக்கூடாது என்றார்கள். சிறுவர்களை கொல்லக்கூடாது என்றார்கள். ஆலயங்களை உடைக்க கூடாது என்றார்கள். நாட்டுக்கு பலன் தரக்கூடிய எந்த ஒன்றையும் சேதப்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, பயப்படாத, இன்ஷா அல்லாஹ் நான் கொல்ல மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன். அவர் சொல்றா, பிற்காலத்தில் ஹுபைபை போல ஒரு நல்ல ஒரு கைதியை என் வாழ்நாளிலும் நான் கண்டதில்லை, வாழ்நாளிலும் நான் கண்டதில்லை. எவ்வளவு கைது, எப்படி அழகான கைது தெரியுமா? அவர் வீட்டுக்குள்ளுக்க ஒரு அறையில மூடி வைக்கப்பட்டிருப்பார். கேளுங்கள், புகாரியினுடைய செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளுக்க ஒரு அறையில ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூடி வைக்கப்பட்டிருப்பார்களாம். கையில
சங்கிலியால கட்டி வைக்கப்பட்டிருப்பார், மாஞ்சி போடப்பட்டிருக்கும். ஆனால் நான் போய் பார்ப்பேன், அவர் கையில திராட்சை குலையோடு இருப்பார், திராட்சை கனிகளை புசித்துக் கொண்டிருப்பார். இப்படியப்பா அவர் சொல்றா என்ன தெரியுமா? அவர் சொல்றா, அந்த காலம் மக்காவில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு பழங்களும் காய்க்காத ஒரு காலப்பகுதி, எந்த பழங்களும் அந்த காலத்தில் கிடையாது. மக்காவிலே பழங்களே இல்லை. அப்படி காய்க்காத ஒரு காலத்தில் கைக்கு மாஞ்சி போட்டு வைக்கப்பட்டிருக்குது, ஒரு காம்பராவில் ஒரு அறையில மூடி வைக்கப்பட்டிருக்குது. போய் பார்த்தா திராட்சை பழத்தை புசித்துக் கொண்டிருப்பதை நான் கண்களால் கண்டேன். அவ பிற்காலத்தில் சொல்லி கொண்டு வந்தா என்ன தெரியுமா? இது அல்லாஹ் தான் நேரடியாக அந்த உணவை கொடுத்திருக்க வேண்டும். நிச்சயமாக உலகம் அவருடைய காலடி மரணத்தை நேசித்தார்கள், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் உலகத்தை அவருடைய காலடியில் கொண்டு வந்து வைத்தான். யாருக்கு ஏனும் கட்டி வைத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு மூடி வைக்கப்பட்ட நிலையில யாரப்பா அந்த பழங்களே இல்லாத மக்கா நகரில் கொண்டு வந்து கொடுத்தது? இவர்களை தாண்டி, இவருடைய பாதுகாப்புகளை தாண்டி ஒரு கைதிக்கு கொடுக்க முடியுமா? அடுத்த நாள் அவருடைய இறுதி நிமிடங்கள் அழைத்து செல்கிறார்கள், கொல்லப்படுகிற தண்டனை நிறைவேற்றுகின்ற இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணில பயம் இல்ல, உதடு நடுங்கல, மூச்சு பதறல, எந்த விதமான ஒன்றும் கிடையாது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக போகிறார்கள். நம்மளா இருந்தா விழி பிதுங்கி நடுங்கி தட்டு தடமாறி முழங்கால் வேறுக்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி மண்டிக்கிட்டு இருப்போமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹுபைப் ரலியல்லாஹு எப்படி போனார்கள்? போய் நின்றார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற இடம். அடுத்த வினாடி மரணம் என்று வந்துவிட்டது. சொன்னார்கள், எனக்கு கொஞ்ச நேரம் தர முடியுமா, கொஞ்சம் அவகாசம் தர முடியுமா என்று கேட்டான். அவங்க என்னத்துக்கு? நான் அல்லாஹ்வை தொழப்போகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் தொழப்போகிறேன். பயம் இல்ல. எப்படி தொழுதார்கள் தெரியுமா? சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தொழுமாறி. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள். வேகமாக 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள். எவ்வளவு வேகமாக தொழ முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள். ஏன் சீக்கிரமாக தொழுதார்கள்? தொழுது சலாம் கொடுத்து முடித்து விட்டு சொன்னார்கள், அந்த கொல்லப் போகின்ற தண்டனை நிறைவேற்றப் போகின்ற எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், கைதியாய் நிற்கின்ற ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இங்க பாருங்க, எனக்கு இன்னும் என் ரப்பை ருக்கூவிலும் சுஜூதிலும் நீட்டி தொழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆனா நீங்க நினைச்சிடக்கூடாது பாருங்க, ஹுபைப் மரண பீதியில தான் நீண்ட நேரம் தொழுகிறார் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது பாருங்க. அதனாலதான் வேகமாக தொழுதேன். எப்படி இருக்கும் அவருடைய ஈமான்? எப்படி இருக்கும்? வேகமா தொழுறதுக்கு காரணம் என்னவாம்? நீங்க நினைச்சிருவீங்க ஹுபைப் மரண பீதியில பயந்து மெல்ல மெல்ல தொழுகிறான்னு நினைச்சிருவீங்க. ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் வேகமா நான் தொழுதேன். சொல்லி போட்டு சொன்னார், நான் ஒரு கவிதை ஒன்று படித்தார். நான் முஸ்லிமாக மரணிக்கையிலே எப்படி மரணித்தால் என்ன, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது என்றார். நான் முஸ்லிமாக மரணிக்கிறேன், ஈமானோடு மரணிக்கிறேன். இப்ப எப்படி மரணித்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எந்த இடத்தில் மரணித்தாலும் எனக்கு கணக்கு கிடையாது. எனது வெட்டப்படுகிற ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் அல்லாஹ் நாடினால் பரக்கத்தையும் ஒளியையும் கொடுப்பான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து அவரை வெட்டி மரணிக்க செய்தார். இவரும் ஷஹீதானார் என்கிற செய்தி சொல்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை யோசித்து பாருங்கள், எப்படி மரணத்தை எதிர்கொண்டார்கள், இறுதி மூச்சு எப்படி வந்தது, இறுதி மூச்சை எப்படி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்க இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். வஹீயின் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இறுதி முடிவு. இது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். மரணத்தை விரும்புகின்றவர்களுக்கும் வரும், மரணத்தை வெறுக்கின்றவர்களுக்கும். இந்த இறுதி முடிவு ஆண்களானாலும் பெண்களானாலும் சிறுவர்களானாலும் பெரியவர்களானாலும் எவனா இருக்கட்டும், ஆட்சி செய்கிற ஆண்டியானாலும் அரசனானாலும் எவனானாலும் இந்த நிலையை அடையத்தான் போகிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது, அடையத்தான் போறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, 950 வருடம்
வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப இருக்கிறாரா? அந்த நிலையை அடைஞ்சாரா இல்லையா? இறுதி மூச்சை அடைந்து விட்டாரா இல்லையா? எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி மூச்சை விட்டுட்டு உலகத்தை விட்டு பிரிஞ்சு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு விடை கொடுத்தாரா இல்லையா? யாருங்க இருக்க முடியும்? எத்தனை வருடங்கள் வாழ முடியும்? அதனால் தான் நான் சொல்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்க இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆகணும். ஏனென்றால் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அதைத்தான் ஆரம்பத்தில் குர்ஆன் வசனத்தில் சொன்னேனே, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம்களாகவே இல்லாம மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படி போனா ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அது மாதிரி பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களம் நாளை விடிந்தால் உஹது போர்க்களம் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, விடிந்தால் உஹது போர்க்களம் நடக்க இருக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள இரவில் என் தந்தை என்னை அழைத்தார். ஒரு இரவு நேரம் வயது முதிர்ந்த தலை நிறைத்து போன ஒரு தந்தை தன் இளம் வயது மகனை அழைக்கிறார். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஒரு இளம் வயது மகனை அழைக்கிறார். மகனே, நாளை நடக்க இருக்கிற போர்க்களம் உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வீட்டில் இளந்தாரி மகன். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த அந்த இதை பாருங்கள், இந்த ஈமானிய உறவு பாலத்தை கொஞ்சம் கவனியுங்கள். மகனே, நாளைக்கு விடிஞ்சா போர்க்களம், உஹதுல கலந்து கொள்ளணும், நானும் கலந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட. கலந்து கொள்றது மட்டும் இல்ல, வயது முதிர்ந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, முதல் தர வரிசையில் கொல்லப்படுகின்றவர்களில் நானும் இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஆசை பாருங்க பாப்போம். எப்படி ஆசை? முதல் தர வரிசையில கொல்லப்படுவாங்களே போர்க்காலத்தில் ஆரம்பத்திலேயே, அதுல கொல்லப்படணும் என்று நான் ஆசை வைக்கிறேன். வயது முதிர்ந்த தந்தையினுடைய வார்த்தைகள். மகனே, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதுக்கு நீதான் பொறுப்புதாரி. நீ என்ன மகன் இல்லையா? நீதான் பொறுப்புதாரி, அதை நிறைவேற்றணும். அதே போல உனக்கு 8 சகோதரிகள், அவருக்கு 8 சகோதரிகள் இருந்தார்கள், பெண் பிள்ளைகள். அப்ப உனது 8 சகோதரிகளையும் சரியான முறையில, நீதமான முறையில நீதான் பார்க்கணும் என்று ஒரு நாளைக்கு முன்னாடி என் தந்தை என்னை அழைத்து தனது முடிவை எத்தி வைத்தார். அடுத்த நாள் விடிஞ்சு போகுது. மகனுக்கு தூக்கம் வருமா? தந்தையை உள்ளத்தில் ஏந்துகிற எந்த மகனுக்காப்பா தூக்கம் போ? யோசிச்சு பாருங்க பாப்போம். பாப்பா நாளைக்கு இல்லாம போயிடுவாரோ? விடியுது, உஹது ஆரம்பமாகுது, கலந்து கொள்கிறார்கள். அது ஒரு தனி சப்ஜெக்ட். போர்க்களம் முடிந்த பொழுது எல்லாரும் ஜனாசாக்கள், ஷஹீதுகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனது தந்தையை பார்ப்பதற்கு மகன் என்கிற அடிப்படையில் பாசமிகுந்த வயது முதிர்ந்த தந்தைக்கு என்ன ஆனதோ என்கிற அந்த எதிர்பார்ப்போடு போகிறார். வாப்பாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், 80க்கு மேற்பட்ட வாள்களினால் வெட்டப்பட்ட, அம்புகளினால் எரியப்பட்ட, காயங்களோடு ஒரு ஜனாசா. தனது வயது முதிர்ந்த தந்தை தான் அந்த தந்தை. காது அறுக்கப்பட்ட நிலையில, மூக்கு துண்டிக்கப்பட்ட நிலையில, உடல்கள் முழுக்க சல்லடையாக்கப்பட்டு அவரது வயது முதிர்ந்த தந்தை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஓடுறாரு, பாப்பாவை முகத்தை மூடி வச்சிருக்கிறாங்க, அந்த துணியை துறந்து பார்க்கிறதுக்கு ஓடி போறாரு. என்னை என் தோழர்கள் பிடித்து அப்படி என்ன செய்தார்கள்? அடக்கி வைத்து விட்டார்கள். 2வது முறை அழுது கொண்டு ஓடுகிறார், பிடித்து விட்டார்கள். ஒரு தந்தை, அதுக்கு பிறகு ஒரு பெண்மணி அழுகுற, அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தூக்கும்படி சொன்னார்கள். ஒரு பெண்மணி சத்தமிட்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவ்வளவு நேரமாக இந்த வெயிலில் அல்லாஹ் நிழல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவிற்காக எதற்காக நீங்கள் அழ வேண்டும்? எதுக்கு நீங்க அழணும்? சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம் சோழர்களே. அவருடைய ஒரு நாளைக்கு முன்னுக்குள்ள நிகழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மகனை அழைத்து சொன்ன வார்த்தை என்ன? அவர் எதை எதிர்பார்த்தார்?
அவருடைய முடிவு நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்த்தார். அவருடைய முடிவு நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்த்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த நன்மாராயம் என்ன? வானவர்களால் நிழல் வழங்கப்படுகிறார் என்று நன்மாராயம் கூறினார்களே. எமது நிலை என்ன என்று இந்த தருணத்தில் கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். வாலிபர்களே, நிறைய வாலிபர்கள் வந்திருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். நமது இரவு நேரங்கள் எப்படி கழிகின்றது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸ்மார்ட் போன்களில் தூக்கம் போகாமல் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், விடிய விடிய இரா தொழுகையா தொழுது கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மாதத்துக்கு டேட்டா ஃப்ரீயா தாராண்டி அது பாவிக்கிறது கட்டாய கடமை போல. எப்படியோ இந்த டேட்டாவை முடிக்கணுமே, அதை முடிக்கணுமே, கட்டாய கடமை, ஃபர்து ஐன் தானே இவர்களுக்கு. எடுத்தாச்சு, இனி படுத்துட்டு இந்த கையில கொஞ்ச நேரம், அந்த கையில கொஞ்ச நேரம், விடிய 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 பாக்குறீங்களே, ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றீங்களே. என்ன பயான்கள் நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்க? நான் சும்மா கேட்குறேன், உங்களோட உள்ளத்தை தொட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பயானை கேட்குறீங்க? வரும், உங்களோட ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போகக்குள்ள பயான் வரும். ஆனால் நீங்கள் உண்மையை வெளியில் சொல்ல தேவையில்ல, உங்களோட உள்ளத்திட்ட கேள்விகளுங்க. அந்த நேரம் என்னுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போவீங்க, அப்படி தள்ளி கொண்டு போவீங்களா? டிக்டாக் வரும், எந்தெந்த பொம்பளையோ எப்படி எப்படியெல்லாம் ஆடுவா, அதை வாயை பொழந்து பார்த்து கண்டிருப்பான், அதை வாயை பொழந்து பார்த்து கண்டிருப்பான், ஆண்டு பார்த்து கண்டிருப்பான். நைட்டில் இருக்கியா? ரைட், இப்படியே போகும். கிரிக்கெட் ஒரு துண்ணொண்டு வரும், அதையும் பார்ப்பார். இப்படி இருந்துட்டு திருப்பி தூக்குவார், அங்கே ஸ்க்ரீன் அங்கிட்ட அனுப்புவார். அதுக்கு பிறகு என்ன வரும்? இடையில வேற என்னமாவது ஒன்று வரும், ஒரு பாட்டு, ஒரு காமெடி, இதெல்லாம் வருமா? எல்லாத்தையும் 4 நிமிஷம், 5 நிமிடங்கள், 6 நிமிடங்கள் ஒரு படத்தினுடைய ஃபைட் கட்டம், ஒரு படத்தினுடைய காமெடி வரும். டைம் போறவங்க பார்த்துக்கொண்டே இருப்பான், இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பான். ஆனா இப்படி போகக்குள்ள கிராத் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரும். ஒரே தள்ள 7-8 வீடியோ மேல. உண்மையை சொல்றேன், சிரிக்கவல்ல, சிந்திக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க பாப்போம். எங்களுடைய ஈமான், அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை, வயது முதிர்ந்த தந்தையினுடைய இறுதி நிமிடங்களை கொஞ்சம் யோசியுங்கள். ஹுபைப் ரலியல்லாஹுடைய அந்த தைரியத்தை, மரணத்திற்கு பயப்படாத அந்த தைரியத்தை கொஞ்சம் யோசியுங்கள். அதே நேரம் இதனையும் சேர்த்து யோசியுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் உறங்குகிற நேரம் உங்களுடைய உயிர்களை எல்லாம் அவனுடைய கைகளில் பறித்து எடுத்து வைத்துக் கொள்கிறான். இது உங்களுக்கு தெரியுமா? தூங்குற நேரம் நீங்க என்னப்பா துவா ஓதுறீங்க? என்ன துவா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, அமூத்து வ அஹ்யான்னு ஓதுறோமா? என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சுதான் ஓதுறோமா? அல்லாஹும்ம இறைவா, பிஸ்மிக உனது பேர் கொண்டு, அமூத்து நான் மரணிக்கிறேன், நான் மௌத்தா போறேன் அல்லாஹ், வ அஹ்யா இன்னும் உனது பேர் கொண்டுதான் எழும்ப போகிறேன், உயிர்ப்பித்தெழுவேன். அப்ப அது என்ன? தூங்கும் போது அனாமுண்டு தானே சொல்லணும், நான் தூங்குறேன் தானே சொல்லணும், அதை நான் அமூத்துன்னு சொல்றது. தூக்கம் என்பது ஒரு மரணம். உங்களுடைய உயிர்கள், நம்முடைய உயிர்களை அல்லாஹ் கலட்டி தனது கைவசம் வைக்கிறான். அல்லாஹ் பிறகு யார் யாருக்கு உசுரை இந்த பூமியில கொடுக்கணும் என்று நாடுறானோ அவங்களுக்கு தான் அந்த உசுறு மீண்டும் அந்த உடலுக்கு வரும். இல்லாட்டி நம்ம பணம் தான், விடிஞ்சி எழும்பும் வரைக்கும் பணம். நீங்க பாட்டு பார்த்த நிலையில, படங்கள் பார்த்த நிலையில, தேவையில்லாத ஒளிநாடாக்கள் வீடியோக்கள் பார்த்தப்பட்ட நிலையில நீங்கள் மரணித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நாளை மறுமை நாளில் நீங்கள் என் நிலையில் மரணிக்கிறீர்களோ அந்த நிலையிலேயே மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். கொஞ்சம் பேர் வருவான், பாட்டை பார்த்துக்கண்டே மறுமையில் எழும்புவான், படத்தை பார்த்துக்கண்டே மறுமையில் எழும்புவான், ஆபாசங்களை பார்த்து கொண்டே மறுமையில் எழுப்பப்படுகிற காட்சி இது சாதாரணம் கிடையாது. புகாரியில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ எந்த நிலையில் மரணிக்கிறாயோ அந்த நிலையிலேயே மறுமையில் எழுப்பப்படுவாய் என்றால், ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் இந்த செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனது தூக்கத்தில் நான் மரணித்து விட்டால், நான் படம் பார்க்கிற நேரத்தில் மரணிச்சா, பாட்டு கேட்கிற நேரத்தில் ஹெட்செட்டை அடிச்சுக்கண்டு படிக்கிறீங்களே, சிலவனுக்கு தூக்கம் போயிருது, ஹெட்செட் இருக்குது, பாட்டுக்கு என்ன செய்யுது, செலக்ட் பண்ணி அவ்வளோ பாட்டையும் என்ன செஞ்சிடறான், பிளே பண்ணி விட்டுறான். அது போய்கண்டு இருக்கு. இவர் கேட்கிறவங்க இல்லை, ஒன்றுமே இவர் கேட்டாலும் பாவம் தான். பாவத்தோடைய படுக்கை, பாவத்தோடைய எழும்புவது எல்லாமே
விடிய விடிய இந்த டேட்டாவை யூஸ் பண்றதுலயே இந்த வாலிபருடைய நேரங்களும் காலங்களும் கழிகிறது. அதே மாதிரி பெண்களுடைய நிலைமை பாருங்க பாபம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்கு. நம்மட முஸ்லிம் பொம்பளைகளா இது அப்படி யோசிக்கிற அளவுக்கு டிக்டாக்ல அவங்கட தனிய ராஜ்யம், டிக்டாக் ராஜ்யம். எங்க போய் பழகினாங்க? வாப்பா பள்ளியில மௌலவி, பெரிய தாயி, மகள் வீட்டுக்குள்ள கதவை மூட்டு குத்தாட்டம் போடுறான். மகள் வீட்டுக்குள்ள கதவை, வாப்பா பெரிய தாய், ஊர்ல பெரிய பயான் பண்றவர், தண்டை வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? குத்தாட்டம் நடக்குதா இல்லையா? கதவை மூடி போட்டு அந்த பாட்டுக்கு டப் மேஷ் பண்றதும் இந்த பாட்டுக்கு டப் மேஷ் பண்றதும் டிக்டாக் பண்றதும். இந்த நிலையில நீ மரணித்து விட்டால் உனது மரணத்திற்கு பின்பு அந்த வீடியோக்களை எத்தனை பேர் பார்ப்பதை நீ யோசிக்க வேண்டாமா? ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், ஒவ்வொரு யுவதிகளையும் பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் செய்கிற ஒரு காரியம் உலகத்தில் நிலைத்திருக்குமானால் அது பார்க்கப்படுகிற காலமெல்லாம் உங்களுக்கு அந்த பாவம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும், அதன் பங்கு வந்து கொண்டே இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க பதிவேற்றம் செய்த டிக்டாக்குகளுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு வியூஸ் கூடுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்களா? உங்களோட டிக்டாக்கு வியூஸ் கூடுதுன்னு பாக்குறீங்களா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த நிலையில் நீங்கள் ஈமானை இழந்து மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றானே, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லவனா வந்தா அங்க வந்து சேரு, இல்ல அவ்வளவுதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அடுத்தது பாருங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர், ஒரு வாலிபருக்கு முன்னுதாரண புருஷர் அவர். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போலவே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய தம்பி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்க தேவையில்லையாம். அந்த அளவுக்கு அச்சொட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியே இருக்கக்கூடிய தனது சகோதரன், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சகோதரன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கள். மூத்தா போர்க்களம், ஒரு தளபதியாக அவர் நியமனம் செய்யப்படுகிறார். முதலாம் தளபதி, இரண்டாம் தளபதி மரணித்து விடுகிறார்கள். போர்க்கொடியை கையில் எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளல. மதீனாவுல இருந்து மெசேஜ் சொல்றாங்க வஹீயின் மூலம், போர்க்களத்தில் இன்னெல்லாம் நடக்குன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நியூஸ் கேட்பவர்களை போல, செய்திகள் கேட்பவர்களை போல அல்லாஹ்வுடைய தூதரை சூழ அமர்ந்து கொண்டார்கள். மூத்தாவில் என்ன நடக்கிறது என்பது மதீனாவில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தினுடைய மெசேஜ்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். என்ன? முதலாவது தளபதி மரணித்து விட்டாராம். மூத்தாவுல முதலாவது தளபதி இறந்து விட்டார். இரண்டாம் தளபதி போர்க்கொடியை கையில் எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மெசேஜ் அறிவிக்கிறார்கள். இரண்டாவது கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். யாரு? இரண்டாம் தளபதியும் மரணித்து விட்டார், மூன்றாம் தளபதியும் மரணித்து விட்டார். அதில் ஒருவர் தான் யார் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்கொடியை கையில் எடுத்தார்கள். அவருடைய வலது கை வெட்டி துண்டிக்கப்படுகிறது. இடது கையில் போர்க்கொடி எடுத்தார்கள். இடது கை வெட்டி துண்டிக்கப்படுகிறது. இரண்டு புஜங்களால் என்ன செய்தார்கள்? போர்க்கொடியை அள்ளி அணைத்துக் கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு கைகளையும் இழந்துதான் என்ன செய்தார்கள்? தனது இறுதி மூச்சை விட்டார்கள் என்று ஹதீதுகள் நமக்கு பாடம் படித்து தருகின்றன. இரண்டு கைகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இழந்து, ஈமானோடு கைகளை இழந்தாலும் பரவாயில்லை, நான் ஈமானை இழக்க மாட்டேன், நினைச்சிருந்தா ஓடி வந்திருக்க ஏழுமா ஏழாதா? அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒருவரும் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் கூட விருப்பப்படாதவர்கள். அவர்கள் அல்லாஹ் சொன்னார்கள், கொஞ்சம் கூட விருப்பப்படாதவர்கள். நினைத்திருந்தால் திரும்பி வந்திருக்க முடியும், வரல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன், நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன். இரண்டு கைகளையும் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இழந்தார். அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தில் இரண்டு இறக்கைகளை கொடுத்தான். அவர் விரும்பிய இடமெல்லாம் அந்த இறக்கையினால் பறந்து சுவர்க்கத்தை சுற்றித் திரிந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய வாலிபன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களே நன்மாராயம். அன்புள்ள வாலிபர்களே, உங்களுடைய கைகள் என்ன செய்கின்றன? உங்களுடைய கால்கள் என்ன செய்கின்றன? உங்களுடைய கண்கள் எதனை பார்க்கின்றன? உங்களை பார்த்து கேட்கிறேன், எதை பார்க்கிறீங்க? எதை கேட்கிறீங்க? எதை எழுதுறீங்க? எதுக்காக நடக்கிறீங்க? என்ன முயற்சி?
சிந்திக்க வேணாமா? இப்படியே இருந்துருவோமா? 1000 வருடங்கள் இப்படியே வாழ்ந்துருவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அவருக்கு பேர என்ன? 2 இறக்கைகள் வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ்வுடைய ஒரு பட்டம் சூட்டினார்களே. இது மட்டும் இல்லைங்க, காலித் இப்னுல் வலீத் நபித்தோழர்களில் நிறைய பேருக்கு இவர் பேரை சொன்னாலே என்னது ஒரு இதா இருக்கும், மெய் சிலிர்த்து போகும். காலித் இப்னுல் வலீத், காலித் என்றால் அப்படி இருப்பார். அவரு பல 100 போர்க்களங்களில் கலந்து கொண்டார், பல 100 போர்க்களங்களில் கலந்து கொண்டார். ஆனால் அவருக்கு அவருடைய மரண நேரமும் வந்தது, அவருடைய மரண நேரமும் வந்தது. அவர் போர்க்களத்தில் மரணிக்கல, மரண நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு போர் தளபதியப்பா, சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் என்று வர்ணிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதரால் அல்லாஹ்வின் வாள் என்று வர்ணிக்கப்பட்ட சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஏன் அப்பா அழுகுறீங்க? கேட்கிறாங்க, பல 100 போர்க்களங்களில் தளபதியாக பதவியேற்றேன், பல 100 போர்க்களங்களில் நான் இன்ன யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டேன். எனது உடம்பில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆயுத காயங்கள் படாத ஒரு இடம் கூட இல்லையே. எந்த ஒரு காயமும் எனக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஷஹாதா என்கிற மரணத்தை எடுத்து தரலே, ஷஹீதை அந்த அந்தஸ்தை தரலையேன்னு நினைச்சு மரணப்படுக்கையில் அழுது கொண்டு அவர் சொல்றார், என்ன தெரியுமா? நான் எப்படி மரணிக்க போறேன் தெரியுமா? எவ்வளவு கவலைண்டு பாருங்க. எப்படி மரணிக்க போறேன் தெரியுமா? வயது முதிர்ந்த ஒட்டகம் ஒன்று அதனுடைய மரணத்தை அடைவதை போல அல்லவா நான் மரணிக்க போகிறேன், நான் மரணிக்க போகிறேன். அதாவது அமூத் அலா ஃபிராஷி, எப்படிப்பட்ட போர் வீரன் படுக்கையில் மரணிக்க போகிறார். ஃபலா நாமத் அயுனுல் ஜுபனா, ஒரு போர் வீரனுடைய, இந்த மாதிரி ஒரு வீரனுடைய கண்கள் எல்லாம் எப்படி அப்பா போர்க்களத்தில் கலந்து கொண்ட இந்த வீரர்கள் படுக்கையில் எப்படி உறங்குவார்கள், எப்படி இப்படி படுக்கையில் மரணிப்பார்கள் என்று காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி நேரத்தில் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அவர்கள் மரணித்தும் போனார்கள். போர்க்களத்தில் மௌத்தா போகல, சும்மா மௌத்தா பெய்துட்டாங்க. அவங்கள குளிப்பாட்டினவங்க சொல்றாங்க, அவருடைய உடலை நாங்கள் குளிப்பாட்டுவதற்கு எடுத்தோம். சுப்ஹானல்லாஹ், அவருடைய உடல்ல ஒரு இடம் கூட மீதம் இல்லாமல் போர்க்களத்தில் சந்தித்த அந்த காயங்களின் வடுக்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. என்றால் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம். இறுதி மூச்சு வரை ஈமானுடன் இப்படிதான் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அப்படியான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நமக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த போனானே அவன் மாதிரி போயிடக்கூடாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான், அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறான். குர்ஆன் உங்கள் கண் முன்னாடி இல்லையா? குர்ஆனை தொட்டு ஓதவன். இதுக்கு முன்னால பயான் பண்ண மௌலவி சொன்னாரு, குர்ஆனை எப்பப்பா கடைசியா எடுத்தீங்க? குர்ஆனை கடைசியா எப்ப எடுத்தேன்? கடந்த ரமலானில். இன்னும் சில பேர் 27ஆம் கிழமை. இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆனை தேடுகிறோம். கடைசியாக தொட்டது குர்ஆனோடு எந்த தொடர்பும் கிடையாது, ஸலவாத்து கிடையாது, திக்ரு கிடையாது. அல்லாஹ்வோடு கடைசியாக தொடர்பு கொண்டது எப்ப என்று தெரியல. நம்முடைய சமுதாயம் இலக்கற்று எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம், அந்த காலத்தில் பசித்த, அதாவது உணவு தட்டின் மேல் பசித்தவர்கள் பாய்வதை போல என் சமுதாயத்தின் மேல் எதிரிகள் பாய்ந்து தாக்குவார்கள். அப்ப நபித்தோழர் ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நேரத்தில் நாங்க கொஞ்சம் பேர் இருப்போமா யா ரசூலல்லாஹ், நாங்க கொஞ்சம் பேர் இருப்போமா யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, இல்ல வலாகின்னகும் கஸீருன், நீங்கள் தான் அந்த நேரத்தில் அதிகமானவர்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் நாடு, எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள், எங்கு பார்த்தாலும் கலிமா சொன்ன மக்கள், நீங்க தான் அதிகமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
அப்ப எப்படி அடி வாங்குறது? கொஞ்சம் பேர் இருந்தா அடி வாங்குறதுல நியாயம். அவ்வளவு பேர் இருக்கிறது, ஏன் அடி வாங்குகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது உசாவுன் ககுசா இஸ்ஸைல், எப்படி இந்த அலை அடிக்கிற நேரத்தில் வர நுரை இருக்குதே அதுக்கு பிரயோஜனம் இருக்குதா? என்ன எழுமா? அந்த மாதிரி எந்த பிரயோஜனமும் இல்லாத முஸ்லிம்கள், ஈமானை இழந்த முஸ்லிம்கள், வெறுமனே பேர் தாங்கி முஸ்லிம்கள் மட்டும்தான் பூமியில இருப்பார்கள். அல்லாஹ் உங்களை பற்றிய பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் எடுத்து தூக்கிடுவான். உங்களை பற்றிய மரியாதை இருக்காது, உங்களை பற்றிய பயம் இருக்காது, அல்லாஹ் எடுத்துருவான். உங்களுடைய உள்ளங்கள்ல வஹன் என்கிற மனநோயை போட்டு விடுவான். வஹன் என்கிறது ஒரு அரபி சொல்லுங்க. நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னப்பா வஹன், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன் என்று சொல்றீங்களே, வஹன் என்றா என்ன? வஹன் என்ன? அது பெரிய ஒரு மனநோய். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் வஹ்னு, வஹன் என்பது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான். அப்படி என்றால் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மரணத்தை பற்றிய பயமும் வெறுப்பும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்குதா இல்லையா? வஹன் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். உலக ஆசை இல்ல. உலகத்துல இப்பயே மௌத்தா கூட மௌத் இருக்குதா? ஆனா இப்ப மௌத்தா தேவை, இன்னும் 5 வருஷத்துல மௌத்தா போவோம், 100 வயசுல மௌத்தா போவோம், பேரம் பேத்தி கண்டபுரம் மௌத்தா போவோம், வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து விட்டு மரணிப்போம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லையா? அப்ப நமக்கு வஹனை அல்லாஹ் தஆலா போடுவான். வஹன் போடுபட்டால் எப்படி என்று கேட்டால், உணவு தட்டின் மேல் பசித்தவர்கள் பாய்ந்து வருவதை போல முஸ்லிம்களே உங்களை நோக்கி எதிரிகள் வருவார்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எங்கட ஈமான் பவர்ஃபுல்லா இருக்கணும், அல்லாஹ்வை நெருங்கி நிற்கணும். எதிர் வருகிறது ரமலான், சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வாரி வழங்குகிறான், சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஒரு நாளும் வாய்ப்புகளை வழுக விடாதீர்கள், நழுவ விடாதீர்கள். இளைஞர்களே, இரவு நேர தொழுகையை தொழுவதற்கு உங்களுக்கு அரிய சந்தர்ப்பம், அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு, அவனுடைய குர்ஆனை ஓதுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, விளங்குவதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான், அல்லாஹ் உருவாக்கி தருகிறான். எந்த ஒரு முஸ்லிமான மூமினான அடியானும் வாய்ப்புகள் வருகிற போது அதை நழுவ விட மாட்டான். அதுக்கு ஒரு செய்தி, ஒன்று செய்தியை சொல்லிட்டு உரையிட நிறைவுக்கு நான் வர்றேன். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பெண்மணி வாரா. பிற்காலத்தில் ஒரு நபித்தோழர் ஒரு தாபிகிட்ட கேட்கிறாரு, சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமா? சொர்க்கத்து பெண்மணியா? அது யாரு சொர்க்கத்து பெண்மணி? நம்மலாம் கேள்விப்பட்ட சொர்க்கத்து பெண்மணி யாருங்க? ஹூருல் ஈன், அப்படித்தானே? உலகத்தில் வாழ்ற நேரத்தில் உலகத்தில் வாழ்கிற ஒரு சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் ஒருவர் கேட்கிறார், தாபி ஒருத்தர்ட்ட, காட்டுங்களேன். அப்ப சொல்றார், கன்னங்கள் கருத்த கருப்பு பெண்மணி ஒருவர், இவதான் சொர்க்கத்து பெண்மணி. இவ யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள் யார் ரசூலல்லாஹ். என்ன, எனக்கு ஒரு நோய் உண்டு யார் ரசூலல்லாஹ். ஒரு பெண்மணி. பெண்களே, இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள், இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். எப்படின்னு பாருங்க, ஒரு பெண்ணினுடைய ஈமான், அவருடைய இறுதி முடிவை பாருங்கள், அவன் எடுத்த முடிவை கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு ஒரு நோய் உண்டு. என்ன நோய் தெரியுமா? வலிப்பு நோய். அது போகிற இடத்தில் வந்தால் அந்த இடத்திலேயே நான் மடிந்து கீழே விழுந்து விடுகிறேன். விழுந்தது மட்டுமல்ல யார் ரசூலல்லாஹ், அதன் மூலம் அந்த நோயால, அந்த வலிப்பால எனது ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கிற வண்ணம் ஆகிவிடுறது யார் ரசூலல்லாஹ். இது சங்கடமாக இருக்குது, இந்த நோய் குணமாகுவதற்கு யார் ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்களேன் என்று வந்தார். தேவையான துஆ, கட்டாயம் துஆ செய்யணும், கட்டாயம் மருந்தெடுக்கணும். பாரிய ஒரு பிரச்சனை, அந்த பெண் வந்து கேட்டு நிற்பதில் ஒரு நியாயம் உண்டு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன் ஷித்தி ஃபஸ்பிரி வலக்கில் ஜன்னா, நீ விரும்பினால் பெண்ணே இந்த நோயிலிருந்து பொறுமையாயிரு, இந்த நோயிலிருந்து பொறுமையாயிரு, வலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் பெண்ணே என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இந்த நோயிலிருந்து நீ பொறுமையா இருக்கணும். அவர் சொன்ன, யார ரசூலல்லாஹ், நான் பொறுமையா இருப்பேன், அதுக்கு சொர்க்கம் கிடைக்குதே.
பொறுமையா இருந்தால் எனக்கு சுவர்க்கமா? பொறுமையா இருந்து விடுகிறேன். ஆனால் ஒன்று யா ரசூலல்லாஹ், ஆனால் ஒன்று யா ரசூலல்லாஹ், நான் கீழே விழும்போது என் ஆடைகள் விலகுகிறது, நோய் அப்படியே இருக்க ஆடை மட்டும் விலகாமல் இருக்க அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்களேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்களப்பா, பாருங்கள், ஈமானிய ஈரம் அவருடைய உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுப்பதை பாருங்கள் சகோதரர்களே. எப்படி சொல்றா? அந்த வலிப்பு நோய் அப்படி இருக்கட்டும் யார சொல்லலாம், அது வேணா, அது இருக்கட்டும், பொறுமையா இருக்கிறேன், அதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தரப்போகிறானே. ஆனால் ஆனால் எனக்கு அந்த ஆடை விலகாம இருக்கு, துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பெண் அந்த நோயோடு சொர்க்கத்துக்காக பொறுமையாக வாழ்ந்தாள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோமே. யோசிச்சு பாருங்க, எப்படி இன்றைக்கு நம்மளோட பொம்பளைகள் இடுப்பு வலி, முட்டங்கால் வலி, தலைவலி, காய்ச்சல், எனக்கு மட்டும்தானா இந்த நோய் வரணும்? என்னோட வயது முதிர்ந்தவங்க எல்லாம் குதிரை மாதிரி துள்ளி திரிகிறாங்க, எனக்கு மட்டும்தானா இந்த கால் முட்டங்கால் வலி வரணும்? எனக்கு மட்டும்தானா முதுகு வலி வரணும்? எனக்கு மட்டும்தானா இடுப்பு வலி வரணும் என்று புலம்பி திரிகிற காட்சிகளை பார்க்கிறோம். நோய்வாய்ப்படுகிற பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று எங்கள் தூதர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரலையா? நமக்கு காட்டி தரலையா? அறிவுரை சொல்லலையா? எங்க போகிறோம்? பொறுமையா இருக்கு எங்க டைம் இல்லை. ஏண்டா எங்களுக்கு இறுதி மூச்சு வரை ஈமானோட இருக்கிறது, அது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என்ன, இந்த உலகம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ள கவர்ந்து இருக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொன்னான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு மக்களே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், இது வெறும் பசுமைதான், கண்களுக்கு குளிர்ச்சிதான், வீண்தான், விளையாட்டுத்தான். ஆனால் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்றைக்கு இந்த உலக வாழ்வின் இன்பங்களில் மதிமயங்கி ஆண்களும் பெண்களும் லைத்து போய் மறுமையை மறந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்கிற எண்ணமில்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோமே அன்புள்ள சகோதரர்களே. எனவே நம்ம கட்டாயம் நபித்தோளுடைய வரலாறுகளை பாருங்க, அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், வாழ்ந்து மரணித்தார்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தருகிற வாய்ப்பு தான் இந்த ரமலான். வாய்ப்புகளை நடுவ விடாதீர்கள். அந்த பெண் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, பொறுமையா இருந்தால் சுவர்க்கவாதி என்று பெயர் பெற்றார். ஒரு நாள் ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர், எனது உம்மத்து மறுமை நாளில் காட்டப்பட்டது. பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தார்கள். அதிலும் 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் போவார்களாம் என்று சொன்ன பொழுது ஒரு நபித்தோழர் உடனடியாக எழுப்பினார்கள். உக்காஷா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் எழுமின்று கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருப்பேனா யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உக்காஷா, நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நன்மாராயம் சொன்னார்கள். இதை பார்த்ததோடு இன்னொரு அன்சாரி நபித்தோழர், ஆகா உக்காஷா முந்திட்டாரே, நம்மளும் கேட்போம் என்று எழுப்பினார்கள். இரண்டாவது நபித்தோழர், யார் சொல்லலாம்? அப்ப நான், அல்லாஹ் சொன்னார்கள், சபகக உக்காஷா, உங்களை உக்காஷா முந்திவிட்டார். வாய்ப்புகள் வருகிற பொழுது அவன் செய்யல, இவன் செய்யல, என் கூட்டாளி தூங்குறான், என் கூட்டாளி ஓதல, என் சித்தப்பா ஓதல, என் பெரியப்பா ஓதல, என் மும்புல ஓதல, என் பிள்ளைகள் ஓதல, ஊர்ல ஒருத்தருமே ஓதல, ஏன் நம்ம மட்டும் ஓதணும் என்று மட்டும் இருக்காதீங்க. அல்லாஹ் தருகிற வாய்ப்புகளை வளப்படுத்துங்கள். உங்களுடைய இறுதி மூச்சு களிமாவோடு போகணும் என்று நினைங்க. களிமாவோடு யாருடைய இறுதி வார்த்தை களிமாவோடு இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாம் அனைவரும் இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி, ஈமானை சரியாக படித்து, முழுமையாக அதை விளங்கி ஈமானோடு வாழ வேண்டும். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் எங்களுடைய கண்கள் மூடப்படும்,
எங்களிடத்திலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். உயிரை தாய் என்று கேட்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஓடிய சொகுசான வாகனம், அதன் மேல் எங்களை வைக்க மாட்டார்கள். பள்ளியின் ஏதோ ஒரு மூலையிலே சந்தூக்கு என்கின்ற சுந்தூக்கு இருக்கிறது. அது பள்ளியின் ஒரு மூலையில், அதுதான் எங்களுடைய இறுதி வாகனம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் தான் கொண்டு போய் வைப்பார்களே ஒழிய நாங்கள் ஓட்டிய எந்த கார்களோ எந்த சொகுசான வாகனங்களோ எங்களோடு வரப்போவது இல்லை. அன்புள்ள உறவுகளே, எங்களை கொண்டு வந்து தன்னந்தனியான ஒரு 6 அடி குழியில் புதைத்து எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய முகத்திலே மண்ணை தூவி விட்டு போய் விடுவார்களே. அதற்கு பிறகு எங்களோடு கடைசி வரை யாரப்பா வரப்போகிறார்கள்? கடைசி வரை யார் வரப்போகிறார்கள்? நான் இவ்வளவு வருடங்களாக பஞ்சனை மெத்தையில் தான் உறங்கினேன் என்று யாரும் கபருக்குழிக்குள் மெத்தையை கொண்டு வந்து வைக்கப் போவது இல்லை. மண்ணில் தான் படுக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு கோட்டு சூட்டு போட்டு வந்து நீங்கள் பூமியில கலக்கி நின்றாலும், ஸ்டைலாக வாழ்ந்திருந்தாலும், ஒரு நாளும் அந்த ஆடைகளை ஆசையோடு வாங்கினீர்கள் என்பதற்காக உங்களுடைய மன்னரை வரை அது கவன் புடவையாக ஒரு நாளும் இருக்காது தோழர்களே. வெள்ளை புடவையால் உங்களை போர்த்தித்தான் அனுப்ப போகிறார்கள். வெள்ளை புடவையால் உங்களை போர்த்தித்தான் அனுப்ப போகிறார்கள். மறந்து விடாதீர்கள். உங்களோடு இப்பொழுது இருக்கிற எந்த அன்பு வச்ச உசிறு தங்கம் என்று சொல்ற யாராக இருந்தாலும் கடைசி வரை உங்களோடு ஒருபோதும் வரமாட்டார்கள். நீங்கள் எந்த தர்மத்தை செய்தீர்களோ, எந்த குர்ஆனில் ஓதி நன்மை தேடினீர்களோ, எந்த தொழுகை தொழுது நீங்கள் நன்மைகளை தேடினீர்களோ, எந்த ரப்பிடத்திலே சுஜூதிலே விழுந்து யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கண்ணீர் மல்க நீங்கள் தௌபா செய்து அதன் மூலம் உங்கள் பாவங்களை அழித்து நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டீர்களோ, அதுதான் உங்களுடைய இறுதியில் உங்களுடைய கபர்களுக்கு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள், வல்லாஹி நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்கிறேன், மரணம் நம்மை வந்தே தீரும். நம்மை கொண்டு போய் அங்கு அடக்கம் செய்வார்கள். ஆண்களானாலும் பெண்களானாலும் சிறுவர்களானாலும் பெரியவர்களானாலும் மரணத்திற்கு எதுவுமே கிடையாது. மரணத்திற்கு நோய்கள் தேவையில்லை, மரணத்திற்கு வயது தேவையில்லை, மரணத்திற்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு நாள் நாங்கள் மரணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இறுதி வரை கலிமாவோடு அல்லாஹ்வை நேசித்தவர்களாக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிற பொழுது, அல்லாஹ் உங்களை சந்திக்க போகிறான், நீங்கள் சந்திக்க ரெடியா என்று கேட்கிற பொழுது, நானும் எனது ரப்பை சந்திக்க தயாராகிறேன் என்கிற உன்னதமான வார்த்தையோடு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்கிற ஏகத்துவ முழக்கத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.